ஓம் சாய்ராம். நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். காலையில் 4 மணிக்கு நம்ம சாயை பார்க்க போகிறோம். காலையில் 4 மணிக்கு துவாரகாமாயில் வந்து மணி அடிப்பாங்க. அதுக்கப்புறமா தான் சாய் வந்து எந்திரிப்பார். இது பாபா இருக்கிறப்பிலேருந்து இருக்கிற நிகழ்வு இது. அந்த நிகழ்வை தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். 4 மணிக்கு மணி அடிப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம சாயை பார்த்து நம்ம சாய்க்கு காலை வணக்கம் சொல்ல போகிறோம். 4 மணிக்கு ஷிரடி எப்படி இருக்குது பாருங்கள். பக்தர்கள் கூட்டம் அந்தளவுக்கு இல்லை. ஸ்கூல்லாம் ஆரம்பிச்சிருச்சு. ஜூன் மாதம் வேறு, திங்கக்கிழமை. அந்தளவுக்கு கூட்டம் யாரும் இல்லை. இங்கே யாரோ 3 பேர் உட்காந்துருக்காங்க. லோக்கல் ஆளுங்களாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரி, இப்போ நம்ம துவாரகாமாய்க்கு பின்பக்கமாக இருக்கிறோம். இப்போ நம்ம கோபுர தரிசனம் பார்க்கலாமா? இங்கேருந்து நல்லா தெரியும். கோபுரம் பார்க்கலாம். கோபுர தரிசனம் மைக்கு போகலாம். ஷிரடி சைலண்ட்டாக இருக்குல்ல, அமைதியாக இருக்கு. அப்படியே என் கூட சேர்ந்து நடந்து வாங்க. இன்னும் 5 நிமிஷம் இருக்குது. நம்ம கொஞ்சம் முன்னாடியே வந்துட்டோம். ஆஞ்சநேயர் கோயிலெலாம் பாருங்கள், பூட்டியிருக்காங்க. இனிமேல் தான் ஓப்பன் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு துவாரகாமாய் தான் ஓப்பன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா தான் சாவடி, ஹனுமன் மந்திர் எல்லாமே ஓப்பன் பண்ணுவாங்க. நம்ம வந்துட்டோம் துவாரகாமாய்க்கு. இங்கே பாருங்கள், சாவடிலாம் லாக் பண்ணி தான் இருக்கு. அமைதியாக இருக்குது. இங்கே ஒரு 2 பேர் உட்காந்துருக்காங்க. ஆனால் துவாரகாமாயில் பக்தர்கள் இருப்பாங்க. இரவு நேரத்துலையும் இருப்பாங்க. துவாரகாமாய் ஓப்பனில் தான் இருக்கும். ஆனால் பாபா இருக்கிற இடம் மட்டும் லாக் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸ்க்ரீன் போட்டிருப்பாங்க. கொசு வலையும் போட்டிருப்பாங்க. பாபாவுக்கு வந்து கொசு கடிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. இங்கே பாருங்கள், நான் சொன்னேன்ல, துவாரகாமாயில் உட்காந்துருக்காங்க பாருங்கள். உள்ளுக்குள்ளே ஒரு சில பக்தர்கள் உட்காந்துருக்காங்க. டைம் என்னாச்சுன்னு பார்ப்போமா? டைம் வந்து 3:54 ஆகுது. இன்னும் 6 நிமிஷம் இருக்குது. இப்போ நம்ம வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது ஒரு அம்மா கூப்பிட்டாங்க. நம்ம சேனல் பார்த்துக்கிட்டு இருக்கவங்களாம் நம்ம சேனல் பார்த்து தான் இங்கே 4 மணிக்கு வர ஆரம்பித்தாங்களாம். அதை வந்து சொன்னாங்க. இவங்க தான் அம்மா. உங்கள் பேருமா? என் பேர் சாந்தி. நான் சென்னையிலேருந்து வரேன். உங்களோட ப்ளாக் பார்த்து தான் நான் வந்து இந்த 3:35 4 o'clock வர ஆரம்பித்தேன். ஒரு தாட்டி சொன்னார். ஆனால் நான் ஃபஸ்ட்டு டைம் லாஸ்ட் டைம் தான் வந்தேன். இது நடக்குமான்னு எனக்கு தெரியல. மணி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கேட்காது. இப்போ சந்தோஷமா? மணி அடிக்க போகிறாங்க. நம்ம சேனல் பார்த்து பக்தர்கள் வராங்க. 4 மணிக்கெலாம் இங்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம போடுற பதிவுகள் பக்தர்களுக்கு வந்து உபயோகமாக இருக்குது அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ணன் வந்துட்டார் மணி அடிக்கிறதுக்காக. அண்ணன் தான் காலையில் 4 மணிக்கு ஷார்ப்பாக மணி அடிப்பாங்க. இந்த ஹாரன் சவுண்டு முடிஞ்சோடனே அண்ணன் வந்து மணி அடிப்பார். பைரவர் எல்லாம் கத்த ஆரம்பிச்சிருவாங்க. காலையில் 4 மணிக்கு மணி அடித்தோடனே பாபா எந்திரிக்க போகிறாருன்னு சந்தோஷத்தில் அந்த அம்மா பேசிகிட்டு இருந்தாங்க. பாதிலே நிப்பாட்டிட்டோம். வாங்க அவங்கள்ட்ட கண்டினியூ பண்ணலாம். அம்மா, பேர் என்னம்மா சொன்னீங்க? சாந்திங்களா? ஸ்ரீதர். ஓகே சார். எத்தனை தடவை வரீங்க? இப்போ தேர்ட் டைம் வரீங்க. ஆனால் லாஸ்ட் டைம் நீங்கள் சொன்னதை வச்சு நான் 4 o'clock வந்தேன். இல்லைன்னா வெறும் பாபா மட்டும் பார்த்துட்டு நாங்கள் உள்ள எல்லாத்தையும் பார்த்துட்டு கிளம்பிட்டோம். இந்த 4 o'clockன்றது ரொம்ப ப்ரெஷியஸாக இருக்குது. ஓகே. ஸோ உங்கள் vlog பார்த்துட்டு தான் நான் இதை வந்து வர ஆரம்பித்தேன். சரிங்கம்மா. இந்த தாட்டியும் அதே மாதிரி வந்திருக்கு. ரொம்ப சந்தோஷம்மா. தேங்க்யூ சார்.
ஆரத்தி பார்க்க போகிறாங்க. அவங்க ஆரத்தி புக் பண்ணியிருக்காங்க, காக்கடை ஆரத்தி. இங்கே துவாரகாமாயில் வந்து சாமி கும்பிட்டுட்டு போகலான்னு காலையில் 4 மணிக்கு இங்கே வந்திருக்காங்க. துவாரகாமாய் இப்போ தான் இனிமேல் தான் ஓப்பன் பண்ணுவாங்க. துவாரகாமாய் ஓப்பனில் தான் இருக்கும். பாபா இருக்கிற இடம் இனிமேல் தான் ஓப்பன் பண்ணுவாங்க. நம்ம பார்க்கலாம் நேரடியாக. பாபாவுக்கு ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி. நம்ம சிவபுராணம் படிச்சிட்ருக்கோம். திங்கக்கிழமை சிவனுக்கு உகந்த நாள். இன்றைக்கி நம்ம சாயை பார்க்க போகிறோம். காலை வணக்கம் சொல்ல போகிறோம். லாக் பண்ணியிருக்காங்க. இனிமேல் தான் கீ கொண்டுட்டு வருவாங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நம்ம பார்த்துருவோம். பக்தர்கள் எல்லோரும் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சிருக்காங்க. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு ஃபேமிலி, நார்த் இந்தியன் ஃபேமிலி இருக்காங்க. கை குழந்தையோடு வந்திருக்காங்க. யூ ஆர் கம்மிங் ஃப்ரம் ஹரியானா? ஓகே. தமிழ்நாடு. ஓகே, தேங்க்யூ. ஹரியானாலேருந்து வந்திருக்காங்க ஃபேமிலி. காலையில் 4 மணிக்கு பாருங்கள், குழந்தை தூங்கிட்டு இருக்க, பையன் தூங்கிட்டு இருக்கான். கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. ஓகே, ஓப்பன் பண்ண போகிறாங்க. கீ கொண்டுட்டு வந்துட்டாங்க, ஓப்பன் பண்ண போகிறாங்க. சமீப நாட்களாக நிறைய பேர் வந்து காலையில் வர ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம சேனல் பார்த்ததுலேருந்து நிறைய பேர் வந்து வர ஆரம்பிச்சிருக்காங்க. தெரியாதவங்க, ஏற்கனவே தெரிஞ்சவங்க வந்துகிட்டு இருக்காங்க. தெரியாதவங்க நம்ம சேனல் பார்த்ததுக்கப்புறம் நிறைய பக்தர்கள் வந்து காலையில் 4 மணிக்கு வராங்க. அதில் வரவங்க முக்கியமாக சொல்கிறது என்னென்னா, உங்கள் சேனல் பார்த்து தான் இது தெரியும் அப்படின்னு சொல்லும்போது மனசுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இப்போ கூட அந்த அம்மா சொன்னாங்க, கேட்கும்போது அவ்வளோ ஒரு நிறைவாக இருந்தது. செய்கிற வேலையை வந்து சரி ஒழுங்காக செஞ்சுருக்கோம் அப்படின்னு அந்த ஒரு மன நிறைவு கொடுத்தாங்க அந்த அம்மா காலையிலேயே. ரொம்ப நன்றி அந்த அம்மாவுக்கு. ஓப்பன் பண்ணல, இன்னும் பூட்டு தொங்குது பாருங்கள். அந்த பூட்டை வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. இனிமேல் தான் கீ கொண்டுட்டு வருவாங்க. இன்னும் கொண்டுட்டு வராமல் இருக்காங்க. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம். நம்ம சாயை பார்த்துருவோம். பார்த்துட்டு அவருக்கு காலை வணக்கம் சொல்லிவிட்டு இன்றைய நாளை நம்ம ஆரம்பிப்போம். ஓப்பன் பண்ண போகிறாங்க. ஓப்பன் பண்ணுறாங்க பாருங்கள். இப்போ உள்ளுக்குள்ளே லைட் போடுவாங்க. அப்புறம் உள்ளுக்குள்ளே போய்ட்டு அந்த ஸ்க்ரீன் எல்லாம் ஓப்பன் பண்ணுவாங்க. இந்த ஸ்க்ரீன் தெரியுது பாருங்கள். அதை எடுத்தோடனே நம்ம பாபாவை நம்ம காலையில் ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறோம். காலை வணக்கம் சொல்லிவிட்டு இன்றைய நாளை நம்ம தொடங்க போகிறோம். இன்றைக்கி பாபாவோட ஆசீர்வாதத்தால் நல்ல நாளாக அமைய போகுது நம்ம எல்லாருக்கும். காலை வணக்கம் சாயி. ஸ்க்ரீன் ஓப்பன் பண்ண போகிறாங்க. சாய்நாத் மகாராஜிக்கு ஜெய். காலை வணக்கம் சாயி. ஓம் சாய்ராம். நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். ஓம் சாய்ராம். சாய் பாருங்கள், காலையில் திவ்ய தரிசனம். பிரம்ம முகூர்த்த நேரத்தில் அற்புதமான ஒரு தரிசனம் நம்ம எல்லாருக்கும் நம்ம சாய் கொடுத்துருக்கிறாரு. இன்றைக்கி நல்ல நாளாக அமைய போகுது. நம்பிக்கையோடு இன்றைய நாளை தொடங்குங்க. எல்லாமே நல்லபடியாக நடக்கட்டும். ஓம் சாய்ராம். பார்த்துட்டிங்களா சாய்? பார்த்துட்டிங்களா? காலை வணக்கம் சொல்லிட்டீங்களா? ஓம் சாய்ராம். தினமும் வந்து இந்த மாதிரி பதிவு போடணும்னு ஆசை தான். என்னென்னா காலையில் வரும்போது நான் இந்த மாதிரி பக்தர்கள் இங்கே உள்ளுக்குள்ளே உட்காந்துருக்காங்க பாருங்கள், இவங்க கூட சேர்ந்து உள்ளுக்குள்ளே போய் உட்காந்துருவேன். அதனால தான் வீடியோ வந்து எடுக்க முடிய மாட்டேங்குது. பெரும்பாலும் இங்கே வந்தால் கூட வீடியோ வந்து எடுக்க முடியல. வீடியோ எடுத்தோம்னா உள்ளுக்குள்ளே போக முடியாது, ஃபோன் அலோடு கிடையாதுல்ல. அதனால் சரி, ஓகே, நான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் என்பட்டு அடிக்கடி உங்களுக்கு காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நம்ம பாபாவோட தரிசனம் உங்கள் எல்லாருக்கும் காமிக்கிறேன். இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்பிக்கையோடு இன்றைய நாளை தொடங்குங்க. எல்லாமே நல்லபடியாகவே நடக்கட்டும். நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். ஓம் சாய்ராம்.
இன்று நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த முகிலரசன் தம்பிக்கு 12வது பிறந்தநாள். முகிலரசன் தம்பிக்கு நம்ம எல்லாரும் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம். அவருக்காக நம்ம எல்லாரும் பிரார்த்தனை செஞ்சுக்கலாம். அடுத்ததாக நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த சிவபிரகாஷ் சகோதரருக்கு 50வது பிறந்தநாள். சிவபிரகாஷ் சகோதரருக்கும் நம்ம எல்லாரும் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம். அவருக்காக நம்ம எல்லாரும் பிரார்த்தனை செஞ்சுக்கலாம். இவங்க மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வேறு யாரெல்லாம் நம்ம சாய் குடும்பத்தில் பிறந்தநாள் கொண்டாடுறாங்களோ அவங்க எல்லாருக்கும் பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். திருமண நாள் கொண்டாடும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். ஓம் சாய்ராம். நல்லதே நடக்கட்டும். ஓம் சாய்ராம்.